தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் ஒரு மாபெரும் ஊழலை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அரங்கேற்றியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் சந்தித்த பின் டெல்லியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் ஐயா அவர்களோடு மீன்வளத்துறையினுடைய 2 இணை அமைச்சர்கள், அவர்களோடு நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அவர்களோடு மீன்வளத்துறையினுடைய செயலாளர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக அவருடைய பிரதிநிதி, மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் ஐயா அவர்களோடு மீன்வளத்துறையினுடைய 2 இணை அமைச்சர்கள், அவர்களோடு நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள், அவர்களோடு மீன்வளத்துறையினுடைய செயலாளர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக அவருடைய பிரதிநிதி, இவ்வளவு பேர் நடந்த ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு. அதில் நம்முடைய மீனவ சொந்தங்கள் எல்லாம் நிறைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை நம்முடைய அமைச்சர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் இந்தியாலேயே அதிகமான திட்டங்கள் மத்திய சம்பந்த யோஜனா நம்ம சொல்கிறோம், மீன்வளத்துறையினுடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். அதில் 11,056 கோடி மிக அதிகமாக கொடுக்கப்பட்ட மாநிலமே தமிழ்நாடு தான். ஆழ்கடல் படகுகள் 1,20,00,000 ரூபா, 1,20,00,000 இருக்கக்கூடிய படகுகள் 50 படகுகளுக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். கடல் பாசி அதற்கான ரிசர்ச் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசினாங்க. அதே நேரத்தில் நம்முடைய மீனவர்கள் இலங்கை சிறையில் கைதாகி இருப்பதற்கான முழு முயற்சியை வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதையும் இன்றைக்கி பேசணும். படகுகள் விடுவிப்பதற்கான முழு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க, அதையும் பேசணும். மிக முக்கியமாக இன்றைக்கி மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் கேட்டுக்கிட்டேன், இதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு அதிகாரிகளோட பேசி நாங்கள் செயல்படுத்த போகிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் வேணுமா, மத்திய அரசு செயல்படுத்தும். 2வது, இலங்கை கடற்பரப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் 2 மீட்டிங் நம்ம முடிச்சிட்டோம். 2 பேரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை சந்திக்க போகிறாங்க. ஏன்னா மீனவருடைய கருத்துக்களை 2 பேரும் தனித்தனியாக கேட்டாங்க. 2 பேரும் மோடி ஐயாட்ட எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம், குறிப்பாக மீனவர்கள் அவங்க இன்னைக்கு கடல் பரப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவர்களுக்கு கேஜ் ஃபிஷிங் மாதிரி கொடுக்கலாமா, கடல் பாசி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கலாமா, குறிப்பாக நம்முடைய கடல் பரப்பில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், இது சம்பந்தமான நாங்கள் பேசிட்டு பிரதமர் ஐயாட்ட எடுத்துகிட்டு போகிறோன்னு. அதனால் மிகுந்த ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மீட்டிங் நடந்திருக்கு. நம்முடைய மீனவ பிரதிநிதிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு மீன்வளத்துறை அமைச்சர்